பத்துபூத்தே இறையாண்மை விவகாரம் கையாளப்பட்ட விதம் தொடர்பில் அடுத்து வரும் நாட்களில் மேலும் பல போலீஸ் புகார்கள் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாக முன்னாள் பிரதமர் மகாதீரின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். நாடு முழுமையிலும் உள்ள பல்வேறு போலீஸ் நிலையங்களில் நேற்றும் பல போலீஸ் புகார்கள் செய்யப்பட்ட பின்னர் ரஃபீக் ரஷீத் அலி இவ்வாறு தெரிவித்துள்ளார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், முன்னாள் துணை பிரதமர் டதஸ்ரீ டாக்டர் வான் அசீசா வான் இஸ்மாயில், போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் மற்றும் முன்னாள் தற்காப்புத்துறை அமைச்சர் டதஸ்ரீ முகமது சாபு ஆகியோர் மீது போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டிருப்பதாக அப்புகார்களை செய்திருப்பவர்களை பிரதிநிதிக்கும் ரஃபீக் தெரிவித்தார். ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பப்பராயுடுவுக்கு எதிராக 5 தோட்டங்களைச் சேர்ந்த மக்கள் போலீசில் புகார் செய்துள்ளனர். நேற்று கோலகுபுபாறு போலீஸ் நிலையத்தில் இந்த புகாரை செய்த பொதுமக்கள் தோட்ட தொழிலாளர்கள் அமைத்த குழுவுக்கு எதிராக மாற்று குழுவை அமைத்து பப்பா ராயுடு செயல்படுவதாக அந்த போலீஸ் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பந்திங் சட்டமன்ற உறுப்பினருமான பப்பா ராயுடு வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தோட்ட மக்களுக்காக நிர்மாணிக்கப்படவிருக்கும் வீடுகளை கட்டுவதில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு சில தரப்பினர் முயன்று வருவதாக சாடினார். தோட்ட மக்கள் சில தரப்பினரின் ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாற வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட பாப்பா ராயுடு மக்களுக்கு நன்மை பயக்கும் விஷயங்களில் தலையிட்டு அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சீனாவிடமிருந்து 1070 கோடி வெள்ளிக்கு மின்சார ரயில்களை வாடகைக்கு எடுக்கும் ஒப்பந்தம் பற்றி பொது கணக்கு குழு விசாரணை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அந்த ஒப்பந்தம் இன்னும் உறுதிப்படுத்தப்படாத நிலையில்தான் உள்ளது என்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் அந்தோனி லோக் நேற்று தெரிவித்துள்ளார். அதில் புலன் விசாரணை நடத்துவதற்கு என்ன உள்ளது என்பது தமக்கு விளங்கவில்லை என்று புத்ராஜயாவில் ஜெனித் ஹோட்டலில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அந்தோனி லோக் இவ்வாறு தெரிவித்தார். அடுத்த ஆண்டு பொது கணக்கு குழுவினால் விசாரிக்கப்பட உள்ள 5 திட்டங்களில் இந்த ரயில் உடன்பாடும் ஒன்றாகும் என்று பொது கணக்கு குழுவின் தலைவர் மாஸ் எர்மியாத்தி சம்சுடீன் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2002 ஆண்டில் நடைபெற்ற பாலி வெடிகுண்டு தாக்குதல் சம்பவத்திற்கு சதித்திட்டம் தீட்டிய குற்றத்திற்காக அமெரிக்காவின் குவாண்டனாமோ சிறைச்சாலையில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த 2 மலேசியர்கள் நாடு திரும்பிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் மற்றும் அனைத்துலக நீதி ஆகிய கோட்பாடுகளின் அடிப்படையில் அமெரிக்காவில் இருந்து நசீர் லேப் மற்றும் ஃபாரிக் அமீன் ஆகிய இருவரையும் ஒற்றுமை அரசாங்கம் தெரிவித்தது என்று உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசத்தியோன் இஸ்மாயில் நேற்று தெரிவித்தார். அவ்விருவரும் கடந்த 2006 ஆண்டிலிருந்து குவாண்டனாமோ சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். மலேசியாவின் ஹரிமாவ் மலாயா குழுவுக்கும் கம்போடிய நாட்டு குழுவுக்கும் இடையிலான கால்பந்தாட்ட போட்டியை காணச் செல்வதற்கு தன்னிடம் பணம் இல்லாததால் ஆடவன் ஒருவன் இளம் பெண் ஒருவரை கொலை செய்து அவரின் நகைகளை அடகு வைத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொடூர சம்பவம் சராவாக்கின் கூச்சிங் நகரில் நடைபெற்றுள்ளது. கம்போடியாவின் தலைநகர் நோம்பெனில் AFC சாம்பியன்ஷிப் கிண்ணத்திற்கான அந்த கால்பந்தாட்டம் இம்மாதம் 8ஆம் தேதி நடைபெற்றது. இப்போட்டியை காணச் செல்வதற்காக பணம் இல்லாததால் அப்பெண்ணை கொன்று அவளின் தங்க காதணிகளையும் தங்க கை சங்கிலியையும் அடகு கடையில் விற்று பணம் பெற்றுள்ளான் என்பதை அந்த ஆடவனை ஒப்புக்கொண்டுள்ளான் என்று சரவா போலீஸ் தலைவர் மன்யா அத்தா தெரிவித்துள்ளார். கிளந்தானின் மாச்சாங்கில் உள்ள மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்தில் அண்மையில் நிகழ்ந்த நிலச்சரிவில் மாணவர்கள் தங்கியிருந்த குடியிருப்புகள் பாதிக்கப்பட்டன. இதனால் 53 மாணவர்கள் தற்காலிக குடியிருப்பு பகுதிக்கு இடம்பெயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் மாணவர்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. இடிபாடுகளை அகற்றுவதற்கு குறைந்தபட்சம் 21 நாட்கள் தேவைப்படும் என்பதால் அதுவரை சம்பந்தப்பட்ட மாணவர்கள் தத்தம் இல்லங்களுக்கு திரும்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த பல்கலைக்கழகத்தின் மாணவர் விவகார அதிகாரி மீர் ஜார் ஃபரூக் அமீர் ராசில் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.